உள்ள என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லம்மா. நான் என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்வேன். மத்ததெல்லாம் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேம்மா. இனிமே எது நடந்தாலும் அது உங்களோட விருப்பம்னு சொல்லி நான் ஏத்துப்பம்மா. ஜெய் துர்கா தேவி. கதவு தட்டுறது நல்லதில்ல. ஒருவேளை இந்த பொம்பளை வைஷ்ணவி அம்மாவை ஏதாவது பண்ணிட போறா. வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழியை பார்க்கணும். தேவையில்லாம என்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க உயிரை இப்ப இழக்க போறீங்க. யாரு என்ன இழக்கிறாங்கன்னு இப்ப எல்லாமே தெரிய போகுது. உன்னோட மிகப்பெரிய தப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு வந்ததுதான் நீ பண்ண பெரிய தப்பு. உன்னை நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. ஆனா அந்த காளிக்கு முன்னாடி உன் சக்தி ஒண்ணுமே இல்லை. அந்த காளி உன்னோட தீய சக்திய ஒரே நொடியில விரட்டிடுவா. ஜெய் மகாகாளி. அந்த அம்மன் போட்ட பூ, அந்த தாய் என்னோட பிரார்த்தனைய கேட்டுட்டா இனிமே எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. பண்ணீங்க? என்னையும் கீழே தள்ளி விட்டீங்க. என்ன ஆச்சீங்க? நான் ஒன்னும் தள்ளி விடல. ஆமா தள்ளி விடல.
ஆனா வேகமா தள்ளி விட்டீங்க. ஏன் பண்ணீங்க? நான் என்னோட கையை தான் விட்டேன், வேற எதுவும் பண்ணல. சரியா சொன்னீங்க. பணக்காரங்க எது சொன்னாலும் சரியா தானே இருக்கும். சட்டம் போலீஸ் எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்கு. பணம் மட்டும் இருந்துச்சுன்னா மொத்த குடும்பத்தையும் உங்களால கைது பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க சித்தார்த், ஏன்பா இப்படி நடந்துக்கிற? அவளை போக விடு. இல்லம்மா, இவளுக்கு பதிலடி கொடுத்தே ஆகும். உன்னை தங்க வச்சிருக்கணும்னு எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்ல. உண்மையை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு. உண்மையா? எந்த உண்மையை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் ஸ்ருதி வர்மா. எங்க அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர், எங்க அம்மா ஹவுஸ் வைஃப். உண்மை என்னன்னு கேட்டீங்களா? நல்லா கேட்டுட்டேன். அதே தேஞ்சு போன ரெக்கார்ட மறுபடியும் கேட்டேன். பாட்டி, இவங்க கிட்ட சொல்லிடுங்க, இவங்க உண்மையை சொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்க போறாங்க. இது உங்க பிடிவாதத்தோட விளைவுன்னு நினைச்சுக்குங்க, இல்லனா சூழ்நிலை நினைச்சுக்குங்க. புரிஞ்சுதா? பணம் இருந்தா எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம் நினைக்கிறீங்கல்ல? உண்மையை பொய்யாவும் பொய்ய உண்மையாக்கவும் நினைக்கிறீங்க. ஆனா கவனமா கேட்டுக்கங்க, நான் என்னைக்குமே பொய்ய ஏத்துக்க போறதில்ல. உங்களோட இந்த வலுக்கட்டாய வேலைல எங்க கிட்ட என்னைக்குமே நடக்காது. உயர்த்தி பேசுறத நிறுத்துங்க, ஓகே? இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, பரத்வாஜ் ஹவுஸ். அம்மா தாய், ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டி எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவளாலதான் நடந்துகிட்டு இருக்கு. அவளாலதான் ரோகிணி தான் யாருன்றதையே மறந்துட்டா. அவளோட சித்தார்த், அவளோட குடும்பம் யாருன்றதே இன்னும் தெரியல. எப்போதான் அவ இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறாளோ? அம்மா தாயே, நீதாம்மா இது எல்லாத்தையும் பாத்துக்கணும். இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். இவங்கள சேர்த்து வைங்க. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. இப்பவே நான் உனக்கு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்க போறேன். நான் உன்னை உயிரோட விட போறதில்ல. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாட்டிமா, இவங்களை இங்க தங்க வைக்கிறதுக்கு போலீஸோட உதவியை கேட்டீங்கல்ல? நல்ல வேலை பண்ணீங்க. இவங்க இங்கதான் இருந்தாகணும். இவங்களோட ஒரு சின்ன நன்மைக்காக நம்ம வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையவே ஒரு விளையாட்டு ஆக்கிட்டாங்க. நீங்க என்ன சொந்தங்களை எல்லாம் விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? என்ன விளையாட்டு இது? இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவனே இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இவளுக்கு ஞாபகம் ஏதோ வந்துருச்சோ? ஒருவேளை மருந்தோட பவர் குறைஞ்சிடுச்சா என்ன? ஏன் இன்னைக்கு அவளுக்கு மருந்து கொடுக்கலையா? காலையில டோஸ் கொடுத்தேன், ஆனா சாயங்கால டோஸ் இன்னும் அவளுக்கு. நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், எதை மறந்தாலும் மருந்து கொடுக்கறத மட்டும் மறந்துடாதன்னு. இப்ப பாரு அதனால வந்த விளைவை. அட கடவுளே, ஒருவேளை மருந்தோட வீரியம் குறைஞ்சிட்டாலும் அவளோட சுயநினைவு எப்பவுமே திரும்ப கூடாது. அப்புறம் ஏய், என்ன நீ அப்படி பாக்குற? இவங்க மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். सर्वरूपे सर्वशे सर्वशक्ति समन्विते
தாயே, இப்பதான் ரோகிணிக்கு தன்னோட பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அவ மேல கருணை காட்டுங்க, அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர வைங்க. இவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சித்தார்த், இவளை ரூம கூட்டிட்டு போப்பா. சுஜாதா, நீ டாக்டருக்கு போன் பண்ணு. வாங்க போல. ஸ்ருதி, என்னாச்சுமா உனக்கு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? அம்மாடி, என்னமாச்சு? என்னமாச்சு? என்னாச்சுப்பா? இவ பலகீனமா இருக்கிறதுனால அடிக்கடி மயக்கம் வரும். ஓ, இருங்க, நாங்க டாக்டர் கூப்பிடுறோம். இல்ல சுஜாதா, இல்ல, டாக்டர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. இவளுக்கு இன்ஜெக்ஷனும் மாத்திரையும் சூட் ஆகாது. இவளுக்கு ஸ்பெஷல் ஆயுர்வேதிக் பவுடர் இருக்கு. அதை சாப்பிட்ட உடனே இவளுக்கு சரியாயிடும். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல இவளை ரூம் கூட்டிட்டு போங்க. கூப்பிட்டுட்டு வாங்க தம்பி. சித்தார்த், இவளை உள்ள கூட்டிட்டு போ. ஆனா அம்மா, வாப்பா. ஸ்ருதி, ஸ்ருதி, அம்மா எழுந்துருமா. கண்ணு திறந்து பாருமா. எழுந்து என்கிட்ட பேசுமா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏன் எங்களை கொஞ்ச நேரம் கூட தனியா விட மாட்டேங்கிறீங்க? எதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி தொல்லை கொடுக்குறீங்க? என் பொண்ணு நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு மேலே அவளை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இவங்கள டாக்டர் கிட்ட காட்டுங்க. வெளி பார்வைக்கு வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஆனா மனசும் சேரும் போது அதை யாராலையுமே பிரிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தாமா ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இப்ப இவ சுயநினைவோட இல்லைன்னா கூட சித்தார்த்த கையை இவ புடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு தானே? இனிமே எல்லாம் சரியாயிடும். ஜெய் துர்கா தேவி. உனக்கு இது பிடிக்குமா? பிடிச்சே ஆகணும். சாய்ஸே இல்ல. ஆனா எல்லாருக்குமே பிடிக்கணும். வைஷ்ணவி அம்மா, ஏன் நிக்கிறீங்க? வாங்க சீக்கிரம் போலாம். சீமா, ஒரு நிமிஷம். நான் அவளை தாக்கலான்னு தான் இருந்தேன். அவளை தாக்கி போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு தான் இருந்தேன். எதுக்கு என்ன தடுத்து நிறுத்தின? வைஷ்ணவி அம்மா, இங்க பாருங்க. இந்த மாதிரி பழி வாங்குறதால நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. நம்மளால அவளை ஜெயிக்கவே முடியாது. ப்ளீஸ், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். அந்த அம்மா உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, கிளம்பலாம். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கிளம்பல, சீக்கிரம் வாங்க. சொல்றது கேளுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க சீமா, சீக்கிரம் வாங்க. அமர், அமர், சீக்கிரம் கிளம்பல. நம்ம வைஷ்ணவி அம்மாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயாகணும். அதாவது அந்த பொம்பளை அந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு இடமா இருக்கணும். அங்கதான் போகணும். சீக்கிரம் வாங்க போலாம். சீமா, சீமா, இந்த பொம்பளை யாரு? எதுக்காக அவளை பார்த்து நீ இப்படி பயப்படுற? இல்ல, அதான் என்கிட்ட கேட்காதீங்க.
அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அந்த பொம்பளையோட சுயரூபத்தை பார்த்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. ஆனா சீமா, வைஷ்ணவி அம்மா ப்ளீஸ், உங்க உயிரை காப்பாத்த வேண்டியது இப்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க போலாம். சீமா, நீங்க 2 பேரும் வண்டியில உட்காருங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். அமர், 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 என்ன பண்றீங்க? சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. நம்ம இங்க இருந்து உடனே போய் ஆகணும். நீங்க போங்க, இவள நான் பாத்துக்கிறேன். அமர், இந்த காத்த வச்சு அவ சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அவளை எதுவுமே செய்ய முடியாது. நீங்க போங்க. உங்களை விட்டுட்டு எங்களால இங்கிருந்து போக முடியாது. அமர், இப்போ ஒருவேளை உங்க பிடிவாதத்தால நம்ம 3 பேர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ப்ளீஸ் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பலாம். சரி, ஆனா அவ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் விடவே மாட்டேன். வாங்க போலாம். சரி வாங்க. சீக்கிரம் கிளம்பலாம். அடிக்கிற அந்த காத்துனால என் கண்ணுல தூசு வந்திருக்கு. தண்ணி பாட்டில் இங்க தானே இருந்தது. தண்ணி பாட்டில் எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சேன். அமர், இங்க பாருங்க, நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க வந்து உட்காருங்க, நான் கார் ஓட்டிக்கிறேன். வாங்க அமர், வாங்க. சரி. என்ன இது, கழட்டவே முடியல. அக்கா, அம்மா தாயே, ஒரே ஒரு தரம் சித்தார்த் இவளை புரிஞ்சுக்கணும். இவதான் அவனோட ரோகிணின்னு. அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும். இங்க பாருங்க, நீங்க எங்களோட விருந்தாளிங்க. இவளை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ருதியை எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட காட்டலாம்னு சொல்றேன். அட்லீஸ்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க எங்களுக்காக இந்த அளவுக்கு யோசிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்க பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி மயக்கம் வந்துகிட்டு தாங்க இருக்கும். அதனால நாங்க இவளுக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் இந்த மருந்து கொடுப்போம். இன்னைக்கு இவளுக்கு நான் 2வது டோஸ் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதோட என் பொண்ணுக்கு எவ்வளவு டென்ஷன். இங்க அவளுக்கு இங்க கொஞ்ச நேரம் கூட ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவளுக்கு உடம்பு கெட்டு போகாம என்ன பண்ணும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்து மிக்ஸ் பண்றதுக்கு சூடான பால் வேணும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பால் தரீங்களா? இவ எழுந்ததும் அந்த மருந்தை கொடுத்துருவோம். இது என்ன மருந்து? அது பேரு எங்களுக்கும் தெரியாதுங்க. ஸ்ருதி எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலோ அந்த டாக்டர் கொடுத்த மருந்து தாங்க இது. ஏன்னா ஸ்ருதியோட உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த டாக்டர் இதை கொடுத்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான மருந்து மாதிரி இருக்கு. நான் ஒரு வாட்டி அதை பார்க்கலாமா?